வணக்கம். இனிய நியூஸ்லேருந்து உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்துச்சு. சில விஷயத்துக்காக நான் வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக நான் போடாமல் நிறுத்திட்டேன். நிறைய பேர் நியூஸ்க்கு நிறைய பேர் சேர்ந்துருக்கோம். இது வரைக்கும் நான் நடந்தது வரைக்கும் நிறைய பேர் நியூஸ் போய் சேர்ந்துருக்கோம். இதில் பேருக்கு எங்கேயுமே தொடர்பு இல்லாதவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் லீடர்கிட்ட கனெக்ட்டுகள் இல்லை. அதனால் வந்து சில பேருக்கு வந்து நியூஸ் வந்து புதுசாக அப்டேட்டு வந்திருக்காது. ஸோ அதனால் அந்த அப்டேட்டுக்காக இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்காக அது சம்மந்தமாக ஒரு சில விஷயத்த வந்து நான் வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கங்க. தப்பாக ஏதாவது சொல்லியிருக்க போகிறேன். இருந்தால் நான் முன்கூட்டியே அது கேட்டுக்கிறேன். ஏன்னா அது நம்ம படிக்கும்போது சிலது திணறும் இல்லையா? அதனால் அதுமாதிரி ஏதாவது இல்லை வேறு யாராவது இதில் தப்பாக படித்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி, விஷயத்துக்குள்ளே போகணும். போது 23ஆந்தேதி சுப்ரீம் கோர்ட் ஒன்று நம்ம சொசைட்டி கேஸ் ஒன்று நடந்துச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தில்ல இல்லைங்களா? இப்போ அந்த கேஸ் வந்து ஆல்ரெடி வந்து முடிவுக்கு வந்து முடிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரலாக கொடுத்துட்டாங்க. கேஸ் வந்து இப்போ கமிட்டிக்கோ கம்பெனிக்கோ இல்லை வந்து இதில் போட்ட பெட்டிஷனர் சொசைட்டிக்கோ யாருக்குமே சாதகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் நீங்கள் வந்து எது பண்ணாலும் நீங்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நீங்கள் எது பேசினாலும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஹைகோர்ட்லேயே கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து இவங்க வந்து சொல்கிறதையும் என்னால் மீற முடியல, அவங்க சொல்கிறதையும் என்னால் மீற முடியல. ஸோ இவங்க எல்லாருமே சரியான ஆளுங்க தான் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கமிட்டி எடுத்துக்கிட்டோன்னா இந்திரா பானர்ஜி அம்மா தான் தலைமை நீதிபதியாக இருந்து இந்திரா பானர்ஜி அம்மா தான் போட்டாங்க. அவங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபிட் சட்டம் அது டிரான்ஸ்ஃபிட் சட்டம் இருக்கிறதுனால அதை நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே உள்ளே வந்து என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி வரைக்குமே வரலை. அதுக்கான விஷயத்தை வந்து கமிட்டிக்கிட்ட சில விஷயம் டாக்குமெண்ட்ஸு டீட்டெயிலாம் கேட்டாங்க. கொடுத்தாங்களான்றது சரியாக எனக்கு தெரியல. அதேமாதிரி சிஎம் அதாவது தலைமைச் செயலகத்துக்கு சில டீட்டெயில் கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் சரியாக வந்துச்சானும் சரியாக எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி வரைக்கும் டீட்டெயில் தெரியல. ஒருவேளை அது என்ன போகாமல் இருந்த காரணத்தினாலும் கூட ஒருவேளை இதை சரியான தகவல் வராதனால கூட அதை ரத்து பண்ணியிருக்கலாம். தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் எல்லா விஷயம் தெரியறதுனால நீங்கள் அங்கேயே கூட கேட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் யாருக்கும் பாதகம் சாதகம் இல்லாமல் சில விஷயத்தை அவங்க முடிச்சு வச்சுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் எதாவது நியூஸ் கிடைக்குமான்றது நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபிட் மூலிமா சில விஷயங்கள் வந்து நடந்து இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ அதை நான் பெருசாக வந்து விசாரிக்கலை. நம்மளும் வந்து ஏஜென்ட்றதுனால வந்து ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. மன்னிக்கணும், சின்ன டிஸ்டர்பன்ஸுக்காக பையன் கொஞ்சம் அழுதுனால கொஞ்சம் கட் பண்ணி போடத்தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை சார், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சரி, ரைட்டுமா. அது மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த தீர்ப்பு கொடுத்ததுனால இடையில வந்து நிறைய விசாரித்தேன். ஓரளவுக்கு சும்மா தோராயமாக அப்படி விசாரித்தேன், ஓரளவு விசாரிச்சதில் எப்படியும் இந்த டிசம்பருக்குள்ளே பண்ணித்தரேன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் எனக்கு என்ன மைண்ட் செட்டு தோணுச்சுன்னா வந்து முடிவுக்கு வந்த பிறகு வந்து யாராவது ஒரு பேமெண்ட் போட்டு தானே ஆகணும். ஒன்று கமிட்டி போடணும், இல்லை வந்து டிஎன்பிடி மூலிமா டிரான்ஸ்ஃபிட் மூலியம் யூடபிள்யூ படம் போடணும். யாராவது ஒரு கன்ஃபார்மாக வந்து ஆகணும். ஏன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் தான் நிறைய காமிச்சிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் நிறைய போகிறதுனால வந்து முடிவுக்கு வராமல்னு பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 80%, 70%, 80% கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது எனக்கும் வந்து. சரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நியூஸ் வருதான்னு பார்த்தோம். இப்போ 10ஆந்தேதி வந்து 19 டிஎன்பிடி டிரான்ஸ்ஃபிட் ஆக்ட் மதுரையில் கேஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் என்னென்னா பேசியிருக்காங்கன்றத ஒரு ஓரலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதில் வந்து ஒரு சில குரூப்பில் வந்த ஒரு நியூஸு, நம்மளே எடிட் டைப் பண்ணி போட்டதில்லை. ஒரு குரூப்பில் வந்த தகவல், அதை அப்படியே படித்து காமிக்கிறேன். அது எதாவது மிஸ்டேக் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ போகும்போது ஒரு ஸ்க்ரோல் பண்ணி தான் படிப்பேன். அதில் ஏதாவது நீங்கள் இருந்தால் அப்படியே கொஞ்சம் மேலிடமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? சரி, அது என்ன போட்டிருக்காங்கன்றத நான் உங்கள்கிட்ட லைட்டாக படித்து காமிக்கிறேன். டிஸ்க்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு முகவர்களுக்கும் பணிவான வணக்கம். டிஸ்க்கு டால் அயன் ஆகிய நிறுவனத்தின் மீது பொருளாதார குற்றப்பிரிவு தொடரப்பட்ட வழக்கு
தமிழ்நாடு சிறப்பு நீதிமன்றம் இன்று 10/9/2024 விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது கம்பெனி தரப்பினரும் அரசு வழக்கறிஞர்களும் மற்றும் கம்பெனி வழக்கறிஞர்களும் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் விசாரணை அதிகாரி, டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர் ஆகிய அனைவரும் ஆஜராகினர். மாண்புமிகு நீதிபதி, இப்போ அந்த கேஸ் வந்து என்ன நடந்தது, இப்போ வந்து அவங்க எல்லாம் பண்ணி வந்துட்டாங்கன்ற சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அங்கே கோர்ட்டில் என்ன நடந்ததுன்றத ஒரு ஓரலாக வந்து டைப் பண்ணி போட்டிருக்காங்க. மாண்புமிகு நீதி ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பணம் கொடுப்பதற்கு சம்மதமாக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு டிஎஸ்பி ஐயா சொல்லியிருக்கிறாரு, கமிட்டி உத்தரவின் பேரில் முதலீட்டாளர்களுக்கு விசாரித்து வருகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. கம்பெனி தரப்பு லாயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருளாதார குற்றப்பிரிவின் மூலம் முதலீட்டாளர்களுக்கு அஞ்சல் அட்டையில் எழுத்துப்பூர்வமான கமிட்டி மூலம் நிவாரணம் பெறலாம் என்று பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரி அனுப்பியிருப்பது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதாகும். ஒரிஜினல் அட்டையை நீதியரசரிடம் கொடுத்தார். அதாவது கமிட்டி வந்து இதை விசாரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த விஷயமா அவங்க டிஎஸ்பியில் விசாரித்து இது மாதிரி கொடுங்க, அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மதுரையில் கேட்டு வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அது யாருடைய விஷயம் பண்ணுறாங்கன்னா, கமிட்டி கொடுத்த அந்த கடிதம் வச்சுக்கிட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்க கடமையை அவங்க பண்ணுறாங்க. ஸோ யார் சொல்கிறாங்க வேலையெல்லாம் வந்து பண்ண முடியும், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க போல இருக்குது. அதுக்கு நீதிபதி என்ன கேட்குறாங்கன்னா, மாண்புமிகு நீதிபதி அஞ்சல் அட்டையை முழுவதும் படித்தார். கம்பெனி வழக்கறிஞர், இந்த கடிதத்தால் முதலீட்டாளர்களுக்கும் முகவர்களுக்கும் பெரிதும் குழப்பமும் மன வருத்தம் அடைந்துள்ளனர். இதற்காக சாட்சியத்திற்கு அனுமதிக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த விஷயமா நான் வந்து எல்லாம் ஏஜென்ட்டும் கஸ்டமரும் எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் சாட்சியாக ஒருத்தவங்களுக்கு வராங்க. அவங்கள வந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுமதி தரணும், அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு அனுமதி தரணும்னு கேட்குறாரு. அதுக்கு நீதிபதி கேட்குறாங்க, எந்த அடிப்படையில் இந்த கடிதம் எழுதியுள்ளீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டிஎஸ்பி கேட்குறது, அது டிஎஸ்பி சொல்கிற வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா வந்து, கமிட்டி சொன்னதின் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. மாண்புமிகு நீதிபதி, உங்கள் விசாரணை அதிகாரியாக நியமித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதனால் அந்த அதிகாரியாக யார் உங்களுக்கு நியமனம் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, கமிட்டி தான் அவங்கள நியமனம் பண்ணாங்க. ஆனால் அவங்க கமிட்டி தான் நியமனம் பண்ணாங்க, அதான் உண்மை. ஸோ கமிட்டி நியமனம் பண்ணாங்கன்றத அவங்க உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அதற்கான உத்தரவு ஏதாவது இருக்குதா, கமிட்டியின் ரோல் என்ன, இதில் கமிட்டியினுடைய ரோல் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு 2017 வந்து நீதிபதி மன்ற உத்தரவு இருக்கிறது, மாண்புமிகு நீதிபதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதாவது டிஎஸ்பி 2017 ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டாங்க, இந்திரா பானர்ஜி அம்மா. அந்த கோர்ட் ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாண்புமிகு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த உத்தரவை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாட்சி ஆஜராக அனுமதித்தால் செல்லம்மா ஆஜரானார். அதாவது இப்போ இந்த உத்தரவுலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து செல்லம்மான்றவங்க, அவங்க ஒரு ஏஜென்ட்டு, அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள போய் நாங்கள் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த விஷயத்தில் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆடியோ கூட எங்கிட்ட ஒன்று இருக்குது, அட்லீஸ்ட் குரூப்பில் போட்ட ஆடியோ ஒன்று இருக்குது. அது அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் போட முடியாது. அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பேசியிருக்கான்றதை நான் பின்னாடி போடுறேன். இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு தொடர்பு கொண்ட போது அவங்களுக்கு எனக்கு ரீச் ஆகலை. ஸோ அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்க ஆடியோ என்ன பேசியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் போடுறேன். அவங்க அப்போ அந்த அம்மா வந்து இப்போ வந்து சாட்சி சொல்கிறாங்க கோர்ட்டில் வந்து டேட்டா. என் பெயர் செல்லம்மா, நான் ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன். டிஸ்க் நிறுவனத்தில் எங்களுக்கு வரவேண்டிய பணத்திற்காக முதலமைச்சர் கோரிக்கை மனு போட்டிருந்தேன். அதில் டிரான்ஸ்ஃபிட் கோட் மூலமாக பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கூடிய சீக்கிரம் பணம் கிடைக்கணும்னு கேட்டிருந்தேன். ஒரு நாள் என்னோட திருத்தணி டீம்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னது ராமநாதபுரம் பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து எங்களை விசாரிக்கணும்னு விசாரிக்கணுமா அதனால் வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ராமநாதபுரம் வந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் வரணும்னா
நீங்களும் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் ராமநாதபுரம் வந்திருக்கிறோம், நீங்களும் வரணும்னு சொன்னாங்க. நானும் அவங்க கூட இஓடபிள்யூக்கு போனேன். எனக்கு அ பின்னால இருக்காங்க சார். அ பின்னால இருக்காங்க. இந்த சார் தான் விசாரிச்சாரு. அதாவது டிஎஸ்பி காமிக்கிறாங்க. ஈஓடபிள்யூ போனாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ராமநாதபுரத்தில் வரேன். என்னை வந்து அந்த குற்றப்பிரிவுகளுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆ, வர சொல்லி என்னை விசாரிச்சாங்க. யார் விசாரிச்சுன்னா ஈஓடபிள்யூ இந்த ஐயா தான் விசாரிச்சாரு. டிஎஸ்பி தான் விசாரிக்கிறாங்க. அவங்க தான் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இந்த பாரும்மா, கமிட்டி தான் அதுக்கு வந்து அவர் சொன்னது எதுனா டிஎஸ்பி சார் சொன்னதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தவறுமா, கமிட்டி தான் பணம் கொடுக்கும். அதனால் இந்த பாரத்தை நிரப்பி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கணும் சொன்னார். நான் பணம் எப்போ கிடைக்கணும்னு கேட்டேன். அது அது அவர் சொத்தை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்கன்னு சொன்னார். இன்னும் நிறைய சொன்னார். நான் அம்மா கிட்ட தேவையானதை மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி வந்து கமிட்டி தான் பணம் போடுவாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட இடத்த நீங்கள் அமுச்சு வைங்க. ஆனால் பணம் வந்து உடனேலாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் விற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் போடுவாங்க. அதை நான் கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்த அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதை நிறைய விஷயத்த பிரீஃபாக சொல்லாமல் இவங்க தேவையானது மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் தான் இதில் இது டைப் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பாண்டு ரசீது ஏற்கனவே கமிட்டியிடம் நேராகவே கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரிஜினல் வேணும்னா நாங்கள் எங்கே போவோம்? கமிட்டி எப்போது பணம் கொடுக்க போகுது? சொத்தை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா நாங்கள் யாரும் உசுரோடு இருக்க முடியாது. இப்போவே 10 வருஷம் ஆகப்போகுது. பணம் கட்டின பலருக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க. என் புருஷன் கூட இந்த பிரச்சனையில் அவரும் செத்துட்டார். அது இந்த ப்ராப்ளத்தில் அவர் வீட்டுக்காரரும் இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா வாடுறோம். எங்களுக்கு கமிட்டி வேண்டாம். டிரான்ஸ்ஃபிட் மூலம் இருந்து கொடுங்க. இல்லை கம்பெனிக்காரனை கூப்பிட்டு உங்கள் பார்வையில் நீங்களே கொடுக்க சொல்லுங்கள். அவன்தான் சொத்தை சேர்த்து வச்சிருக்கான்ல, 2 மாதத்தில் கொடுத்து முடிப்பான். எங்களுக்கு முழு பணம் கிடைக்கும், வட்டியோடு கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாதிரி வந்து அவங்களுடைய பிரச்சனையே அவங்க அங்கே எடுத்துரைக்கிறாங்க. யார் ஜட்ஜி அம்மா கிட்ட. அதை கேட்ட ஜட்ஜி அம்மா அவங்க அடுத்த விஷயத்துக்கு சொல்கிறாங்க. யார் சொல்லி கொடுத்து இப்படி பேசுகிறீங்க? அதாவது இது யாருன்னா லாயர், கவர்மெண்ட் லாயர் கேட்குறாரு. இது மாதிரி பேசுகிறீங்களே, அதாவது கமிட்டி வேணாம், டிரான்ஸ்ஃபிட் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கம்பெனி அவனை வச்சு கொடுக்க சொல்லுங்கள், அவங்க சரி பணம் கொடுப்பான், நான் இதுமாரிலாம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்களே, இது யார் சொல்லி கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் சாட்சி அந்த அம்மா சொல்கிறாங்க, பணம் கட்டின ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சை கேட்டு இன்னும் சாகாமல் இருக்கும் சார். எனக்கே 1,50 கோடி ரூபா வரணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,50 கோடினா அவங்க டீம்லேருந்து 1,50 கோடி ரூபா வரணும் சார்னு சொல்கிறாங்க. அதுக்கு அரசு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன், விவசாய வேலையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களை நம்பி நிறுவனத்தில் ஏஜென்ட்டுகள் மூலம் கட்டணது தான் சார். பணத்தை கோர்ட்டில் பொறுப்பாக எங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லையா சார் அப்படி சொல்கிறாங்க. அதாவது நான் வாங்கி கொடுக்கணும் இல்லை, அதில் தான் சார் பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்கம்மா நான் விசாரிக்கிறேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைச்சிடுறாங்க. டிஎஸ்பி நீங்கள் இது மாதிரி கடிதத்தை எவ்வளவு பேருக்கு எழுத முடியும்? டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். பப்ளிக் தெரிகிற மாதிரி பேப்பர் விளம்பரம் கொடுத்துருக்கலாமே. 9 லட்சம் கஸ்டமரும் 9 லட்சம் பேரையும் நேரில் விசாரித்து எப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறது? கமிட்டி தொடர்பான சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, கொடுங்க சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஆர்டரையும் கொடுங்க, பிறகு கூப்பிடுறேன்.
இப்போதைக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அமுச்சிட்டாங்க போல இருக்கு. இதுதான் கோர்ட்டில் நடந்த விஷயம். அதாவது அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபிட் ஆக்ட் கோர்ட்டில் ஒரு சாட்சியை நிற்க வச்சு, அதாவது சாட்சி மீன்ஸ் அதாவது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்த ஒரு செல்லமான ஒரு அம்மா மூலியமா வந்து விசாரணை நடத்தி, மக்கள் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஏஜென்ட்டாகவும் கஸ்டமராகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது அதில். ஸோ அதனால் வந்து நம்முடைய விஷயங்களை வந்து அந்த அம்மா தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். நன்றி ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து நன்றி சொல்கிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் வந்து அடுத்த ஹியரிங்லேயும் அவங்க அது விசாரித்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் லைனில் இருந்துக்குங்க. இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபிட் கோடில் நடந்த விஷயம். டிரான்ஸ்ஃபிட் கோடில் இதுதான். ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக வந்து இவ்வளோ நாள் நான் இங்கே இது மாதிரி டைப் பண்ணி போட்டு நான் பார்த்ததில்ல. ஸோ இருக்கிற உண்மையை வந்து அவங்க நடந்த விஷயங்களை வந்து அவங்க போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் விசாரணை தொடங்கியது. அரசு தரப்பு வழக்கறிஞர் கோர்ட்டு உத்தரவு நகலை நீதியரசரிடம் கொடுத்தார். அந்த கோர்ட் காப்பிலாம் சொன்னாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டு காப்பி, ஹைகோர்ட்டு காப்பி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க போல. மாண்புமிகு நீதிபதி, கோர்ட் உத்தரவின் அனைத்து பக்கங்களையும் அவசரம் காட்டாமல் படித்து முடித்தார். அதாவது ஜட்ஜி வந்து கொடுத்த 2 கோர்ட் ஆர்டர் காப்பியும் அது டீட்டெயில் எல்லாமே வந்து அவசரமாக தள்ளுவாங்க. இவங்க எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நின்று அதை படிச்சிருக்கிறாங்க போல இருக்கு. அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்கிறாங்கன்னா, இந்த 2 3 ஆர்டர்லேயே இந்திரா பானர்ஜி உத்தரவுப்படியோ சத்யநாராயணன் உத்தரவுப்படியோ டிரான்ஸ்ஃபிட் இந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டோன்னா, இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ்லையோ மற்ற லைன்லேயோ என்ன சொல்கிறாங்க, பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேர் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கமிட்டி தான் செயல்படணும், டிரான்ஸ்ஃபிட் கோர்ட் செயல்படக்கூடாது அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அது கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த கோர்ட் ஆர்டரை ஜட்ஜை படிச்சுட்டு அவங்க சட்டமே என்ன சொல்ல அப்படின்னா 1997 ஆக்ட் படி வந்து டிரான்ஸ்ஃபிட் ஆக்டை தான் விசாரிக்கணும், டிரான்ஸ்ஃபிட் தான் பணம் கொடுக்கணும், இதுதான் ரூலு. இந்த ரூலை வந்து அவங்க 2 பேருமே ஹைகோர்ட்டில் விசாரித்து இந்த கமிட்டி போடும்போது சரி, கமிட்டி ரன் பண்ணும்போதும் டிரான்ஸ்ஃபிட் கோர்ட்டில் நம்ம எந்த விதமான கேஸ் நடத்தக்கூடாது, கேஸையே இது எடுத்துக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த அர்த்தம் வந்து கம்பெனி வழக்கறிஞர் என்ன சொல்கிறேன், அதுக்கு கம்பெனி வழக்கறிஞர் சொல்லி முடித்தோடனே ஆமாம் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரில் டிரான்ஸ்ஃபிட் ரோலை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தும் இஓடபிள்யூ அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் போடாதது ஏன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது சார்ஜ் ஷீட் பண்ணிட்டாங்க, ஸோ அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அது யார் தடுக்கிறாங்க? அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் போட்டால் செட்டில்மெண்ட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறாங்க. அதுக்கு நீதிபதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செட்டில்மெண்ட் சீக்கிரம் நடக்கணும். அப்படி இருக்கும்போது கமிட்டி ஒரு ரூட்டலையும் போட்டிருக்காரு. டிரான்ஸ்ஃபிட் ஒரு ரூட்லையும் செட்டில்மெண்ட்டை முடிக்க முடியாது. அதை இவங்க ஒரு 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 பக்கமும் அவங்க ஒரு பக்கமும் போனால் இந்த கேஸ் முடியாது, இந்த இது செட்டில்மெண்ட்டை பண்ண முடியாதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபிட் செயல்படுத்தலாம் என்றால் இஓடபிள்யூ கமிட்டி கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கம்பெனி தரப்பினர் டிரான்ஸ்ஃபிட் வேணும்னு சொல்கிறாங்க. கமிட்டி தான்னு சொன்னால் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு டைம் வேஸ்ட்டு தானே. அப்போ அவன் சொல்கிறது என்ன கேட்டினா, கமிட்டி தான் பணம் போடுன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபிட்டில் எதுக்கு டைம் வேஸ்ட் தானேன்னு அந்த ஜட்ஜ் அம்மா சொல்கிறாங்க. அது கம்பெனி லாயர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் டிரான்ஸ்ஃபிட்டில் கம்ப்ளைண்ட்டுனா இருக்கும். 2400 பேரை வந்து கமிட்டியில் மாற்றி எங்கள் வழக்கை தள்ளுபடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க மேலே போட்ட வழக்கு 2400 பேர், கம்பெனி மேலே போட்ட வழக்கு 2400 பேருக்கு போட்ட வழக்கு இருக்குது. அப்போ அவங்க தான் பணம் தரணும்னு கம்ப்ளைண்ட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க பணம் தரணும், இந்த கேஸ் சுத்தமாக தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இஓடபிள்யூ கம்ப்ளைண்ட்டு 2400 பேர்களும் தான். ஆனால்
நாங்கள் தான் 2400 பேர் இல்லையே, 9,00,000 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, 2400 பேர் மட்டும் தானே நீ இந்த கேஸ் தள்ளுபடி பண்ணுங்க. ஆனா நாங்க 2400 பேர் கிடையாது. கஸ்டமர் 2400 பேருக்கு 2400 கஸ்டமர் கிடையாது. ஆனா இருக்கிற கஸ்டமர் பார்த்தா 2400 பேர் தான் பிரச்சனை கிடையாது. 9,00,000 பேருக்கு பிரச்சனை இருக்குது. நாங்க என்ன சொல்றோம் 9,00,000 பேருக்கு பணத்த குடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம் நாங்கன்றது கம்பெனி தரப்பான வழக்கறிஞர் அவரு சொல்றாரு இந்த இடத்த. அதுக்கு ஜட்ஜி அம்மா சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷன் வாங்கி வாருங்கள். டிரான்ஃபிட் இதுவரை நடந்த வழக்கு விவரங்களையும் இந்த வழக்கில் உண்டான அனைத்து மெட்டீரியலையும் 9,00,000 பேருக்கான அக்கவுண்ட் டீட்டெயிலையும் டிரான்ஃபிட் நீதிமன்றம் ஒப்படைத்து விவரத்தையும் குறிப்பிட்டு சென்னை ஹைகோர்ட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்க. அதாவது இதுமாரி ஏதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் மீன்ஸ் வந்து கமிட்டி தான் போடணுன்றதை விட்டுட்டு நாங்கள் டிரான்ஃபிட் தான் போடணும், அரசியலமைப்பு சட்டம் இது தான் அப்படின்றத நீங்கள் அவங்க புரிய வச்சு 9,00,000 பேருக்கு எவ்வளோ பணம் சேரணுன்றதையும் ஒரு டீட்டெயில்ஸை வாங்கிக்கிட்டு அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் மற்ற டீட்டெயில் எல்லாமே சரி பண்ண வாங்கிக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலுமே அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த டீட்டெயிலுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அது மொத்த பேருக்கும் நாங்கள் தான் கொடுக்க போகிறோன்றது 2400 பேருக்கு இல்லாமல் 9,00,000 கஸ்டமருக்கும் நான் டிரான்ஸ்ஃபிட் மூலியமாக தான் பணம் கொடுக்க போகிறேன்றதை அவங்க தெளிவுபடுத்தி அந்த டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கம்பெனி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்குகிறோம், மாண்புமிகு நீதிபதி வழக்கை அடுத்த தேதிக்கு ஒத்தி வைக்கிறார். அதாவது நாங்கள் அந்த ஹைகோர்ட்டில் நாங்கள் அந்த டைரக்ஷன் வாங்கி கொடுக்குறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸை முடித்து வச்சுருக்கிறாங்க. இம்மாத இறுதிக்குள் சென்னை ஹைகோர்ட்டு டைரக்ஷன் வாங்கிவிட முடியும் என கம்பெனி வழக்கறிஞர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அங்கே நடந்த விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது மக்களே. இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கு காரணம் தான். இப்போ உங்களுக்கு ஒரு சிலர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விஷயம் சொல்கிறேன். கம்பெனி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு வந்து தள்ளுபடி ஆகிடுச்சின்னு நிறைய பேர் பயந்தாங்க. ஸோ தள்ளுபடி ஆனாலும் இங்கே டிரான்ஸ்ஃபிட் கோர்ட்டு தான் சட்டன்றதுனால டிரான்ஸ்ஃபிட் கோர்ட்டு மூலிமா எல்லா விஷயத்தையும் முடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க. இப்போ அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபிட் வந்து உடன்பட்டு வரணும். டிரான்ஸ்ஃபிட் அவங்க ஸ்டடியாக வந்து நாங்கள் பண்ணித்தரோன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. ஸோ இப்போ அதுக்கும் வந்து ஜட்ஜி அம்மா நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் அந்த கேஸை எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதாவது டிரான்ஸ்ஃபிட் டைரக்ஷனை எங்கள் பக்கம் திருப்பி எடுத்துகிட்டு வாங்க, திசைன்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன் மீன்ஸ் திசைன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் பக்கமாக நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் தான் தரணுன்றதை அவங்க ஆணித்தரமாக அடித்து ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அந்த 9,00,000 கஸ்டமருக்கு EWA வச்சு நாங்கள் பணத்தை போட செட்டில்மெண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 1 மந்தில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளேயோ 1 மந்த்துக்குள்ளேயோ அவங்க பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறதா அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பயம் கிடையாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும் நாங்களும் நம்புகிறோம். சில பேர்கிட்ட விசாரிக்கும் போதும் அதிகபட்சம் வந்து இயர் எண்டுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பணத்தை போடுறதுக்கான வேலையும் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரட்டும். அடிக்கடி வீடியோ போடணும்னு இன்னும் தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் போடணும், சும்மா கசமசன்னு போட்டு மனசுக்கு எடுக்கக்கூடாதுன்னு தான் வேலையை பார்க்குறேன். சப்ஸ்கிரைபர் 822 பேர் இருக்கிறீங்க. அதை அன்சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சில டீட்டெயில்ஸ் நான் கேட்டு பார்க்குறேன். அந்த அம்மா பேசுனதையும் அந்த அம்மா ஒரு வேளை இந்த வீடியோ கூட அம்மாவுக்கு போய் அவங்களுடைய கண் பார்வைக்கு கூட போகலாம் மேபி. அப்படி போயிருந்தால் அந்த அம்மா வந்து கூட அவங்க குரூப்பில் என்னுடைய நம்பர் இருக்குது. ஸோ என் நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணி பேசினாலும் நான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினாலும் அவங்க என்ன பேசியிருக்கேன்றத அவங்களுடைய பர்மிஷனோட வேணால் நான் சொல்கிறது என்ன உண்மையாக பொய்யான்றத அந்த அம்மா வாயில் சொல்கிறத கூட நான் அவங்களோட பர்மிஷனோட நான் அடுத்த வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இல்லைன்னா இங்கே என்ன நடக்குதுன்றத வந்து ஆக்சுவலாக அது இன்னொரு விஷயம் நான் யோசித்து வச்சுருக்கேன். என்னுடைய இன்னொரு நம்பர் வந்து ஒரு நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். இதில் பார்க்குற வீடியோஸில் பார்க்குற சில நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு முடிஞ்சால் உங்களுடைய நிலைமைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிஞ்சால் ஆடியோ அனுப்புங்க. அது உங்கள் ஒப்புதலோடு நான் வந்து முடிஞ்சால் வந்து இந்த வீடியோவில் நான் இந்த யூடியூப் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இப்போ செல்லமான ஒரு அம்மா மூலிமா கோர்ட்டில் இவ்வளோ விஷயம் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை அவங்க சொன்னதுனால தான் அந்த அம்மா வந்து செவி கொடுத்து கேட்டு அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா.
ஒருவேளை அந்த வீடியோ பெருசா ரீச் ஆகலனா கூட நாங்க பண்ற விஷயத்த பெருசா ரீச் ஆகல. இத பார்க்குறோம் 4 பேர், 5 பேர் இது போடும்பொழுது, அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். ரைட் ஓகே. ஆமா இவங்க பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. இந்த வீடியோ கூட ஒரு வேளை நாளைக்கு ஃபியூச்சர்ல யார் கண்லயாவது மாட்டி, அவங்க கூட போய் சொல்லி கூட அந்த ஒரு 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 உத்தரவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கலாம் மேபி. அதனால வந்து இது கட்டாயம் கிடையாது. ம். என்ன போறீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. நீங்க உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர், டீடெயில் எதுவுமே நீங்க குடுக்க தேவையில்ல. உங்க பேரு, என்ன ஊரு. நீங்க கஸ்டமரா, ஏஜென்ட்டா அவ்வளோதான். நான் இது மாரி பணம் கட்டியிருந்தேன் அப்படின்ற விஷயத்த நீங்க பணம் கட்டியிருந்தேன். உங்களுடைய பாதிப்ப ஒரு சில விஷயத்த நாங்க பாதிக்கப்பட்டோன்ற விஷயத்த நீங்க பேசி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டா போதும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் நான் குடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தான் அது மட்டும் தான் அது. அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அப்லோட் பண்ணுங்க. அம் அ உங்க உங்க கஸ்டமர்ஸ் அதில வீடியோ ஒரு 5 மினிட்ஸில ஆடியோவா போட்டு நீங்க அத எனக்கு அனுப்புங்க. நான் அத உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஆடியோவில நாங்க அனுப்புறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில அந்த ஆடியோவ நான் அப்லோட் பண்ணி விடுறேன். மத்தவங்க பார்க்கட்டும். மத்தவங்க நம்முடைய வலி என்னன்றது தெரியட்டும். நம்முடைய நல்லது கெட்டது அவங்களுக்கு புரியட்டும். அதனால தான் நான் அந்த விஷயத்த பண்றேன். இவ்வளோ நாள் பண்ணியிருக்கலாம். சரி இப்ப ஏன் பண்றேன்னா, இப்போ வந்து அந்த சில பேருக்கு புரிய ஆரம்பிக்குது. பரவால்ல அப்படின்ட்டு சில சில ஏஜென்ட்டுங்க வந்து பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. நீ கோர்ட்ல போனா அவங்கள தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அது பண்றோம், இது பண்றோம்ன்னு நம்மள பயமுறுத்தி, கஸ்டமர பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு ஏஜென்ட்டே உள்ள போய் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு நான் தான் பணம் வாங்கினேன். ₹1,50,00,000 கிட்ட என்ட்டலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு வராங்கன்னா, அப்ப அவங்களுக்கு அவங்க நெனச்சிருந்தா அந்த கோர்ட் அவங்கள அங்கேயே அரெஸ்ட் பண்ணியிருக்கும். ஏன் பண்ணல அப்படின்னா, அது விதிமுறைக்கு உட்பட்டதுன்றது இல்ல. விதிமுறைகள் இல்ல. அது மாரிலாம் கிடையாது. அவங்க ஒரு சர்வர். அது அவங்க ஒரு வேலைக்காரங்க அவ்வளோதான். நானும் சரி, நீங்களும் சரி, வேலை செஞ்ச எல்லாரும் சரி, நம்ம ஒரு வேலைக்காரங்க அவ்வளோதான். அதனால வந்து இங்க யாரும் யாரையும் பாதிக்கப்பட முடியாது. இது எல்லாமே கமிட்டியும், அரசும் மட்டும் முடிவெடுக்கிற விஷயமே தவிர, நம்ம யாருக்கும் பாதிப்புகள் கிடையாது. அதனால நீங்க தைரியமா போறேன்னு அனுப்புன ஐடியா இருந்தா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் குடுக்குறேன். நீங்க போடுங்க. சரிங்களா? ஆ ரொம்ப நாள் வீடியோ இது ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ அ இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நல்ல விஷயமா இருந்தா உங்களுக்கு பதிவு பண்றேன். கீழ என்னுடைய நம்பரையும் குடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.